அவசரநிலை காலத்தில் சிறையிலே தள்ளப்பட்டவர் மு.க. ஸ்டாலின், வெளியே வந்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இந்த நாள். அதாவது 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடன சட்டத்தால் நான் கைது செய்யப்பட்ட நாள். ஓராண்டு காலம் நான் சென்னை மத்திய சிறையில இருந்திருக்கிறேன். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையை எதிர்த்தால் உங்களுடைய ஆட்சி உடனடியாக கவிழ்க்கப்படும், நீங்கள் எதிர்க்காமல் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், காந்தி தலைவன், பேரறிஞர் பெருந்தகை, அறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்கப்பட்டவன், பணங்காட்டு நெறி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டேன். ஆட்சி அல்ல, என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சென்னை கடற்கரையிலே ஒரு பொதுக்கூட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்களே நடத்தினார்கள். அந்த மேடையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அத்துணை தலைவர்களையும் உடனடியாக நீங்கள் விடுதலை செய்திட வேண்டும் வேண்டுகோளை வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றினார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாள் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சி, திமுக கழகத்தின் ஆட்சி, கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. கவிழ்க்கப்பட்ட அடுத்த நாள் காவல்துறையினர் கோபாலபுரத்திற்கு வருகிறார்கள். உங்களுடைய மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய காவலர்கள், சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள், சிறை காவலர்கள் எங்களை கண்மூடித்தனமாக தாக்குகிறார்கள். நீர்தான் சிட்டி பாபுவா, நீதான் எம்பியா, நீதான் எம்எல்ஏவா, நீதான் மாவட்ட செயலாளரா, நீதான் கருணாநிதியின் மகனா, எங்களை எல்லாம் தாக்குகிற, கொடுமைப்படுத்துகிற அந்த காட்சி நடக்குது. பாருங்க மிஸ்ஸா தழும்பு இது. தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைக்கு எங்களை எல்லாம் பார்க்க வந்தாங்க. நான் வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு முழுக்க சட்டை போட்டுட்டு போயிருந்தேன். ஏன் காரணம் என்னன்னா, காயம் தெரியக்கூடாது, தெரிந்தா யாராவது வருத்தப்படுவாங்களே அப்படின்னு மறைக்கிறதுக்காக போட்டுட்டு போனேன். எந்த சூழலிலும் வாழ முடியும் என்ற பயிற்சியை எனக்கு கொடுத்தது சிறைதான். எங்கள் தலைவன் ஒரு கூட்டத்திற்கு தலைவன் அல்ல, ஒரு கும்பலுக்கு தலைவன் அல்ல, காட்டுமிராண்டித்தனமான உணர்வுகள் கொண்டவனுக்கு தலைவன் அல்ல, ராணுவ சிப்பாய்கள் ஆகிய உடன்பரப்புகளின் தலைவன்.